இஸ்லாம் கத்ராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த பைபிள் மெடிடேஷனுக்கு உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் என்னாகமம் 28ஆம் அதிகாரத்தை பார்க்க போகிறோம். இதில் ஆண்டவர் அநேக பலிகளை கொடுத்து பேசியிருப்பார். அதாவது சர்வாங்க தகன பலியை காலையிலையும் மாலையிலையும் கண்டிப்பாக செலுத்தணும். அதோடு சேர்த்து பாவ நிவாரண பலி, போஜன பலிகளை செலுத்தணும். மாத பிறப்பப்போ என்ன பண்ணணும்னா அப்பமும் பலிகளை செலுத்தணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு கனிகள் அதுலேயும் பலி செலுத்தணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பண்டிகை நாட்கள்லையும் என்னென்ன பலிகளை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆண்டு பேசியிருப்பார். அப்போ இதில் பார்த்திங்கன்னா கர்த்தர் என்ன பேசுகிறாரு, ஜெபத்தை குறித்து. இப்போ நாம் அந்த பலிகளை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஜெபம்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பகல்லையும் இப்போ தானியேல் ஐயா 3 வேளையும் என்ன பண்ணுறாரு, ஜெபம் பண்ணார். அந்த மாதிரி நாம் 2 வேளையாவது மேக்ஸிமம் அட்லீஸ்ட் அன்று புதிய ஏற்பாடுல சொல்ல 1 மணி நேரமாவது ஜெபிங்க சொல்வார். அப்போ இந்த ஜெபத்தோட இம்பார்ட்டன்ஸ் எப்படி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்மளே சர்வாங்க தகன பலியை அர்ப்பணிக்கக்கூடிய அந்த அர்ப்பணிப்பின் ஜெபத்தை கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், அனுதினமும் செய்யணும். ஒருவேளை நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா மாலை டைமில், இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிறவங்க எல்லாருமே ஈவினிங் டைமில் நம்ம படிப்போம் வைப்போம் அப்படி முடிஞ்சிடும். அப்போ பகலில் அல்லது நைட்டில் இப்படி கூட நம்ம மாற்றி ஜெபம் பண்ணலாம். அதே போல் இப்போ பார்த்திங்கன்னா மந்த் இப்போ நியூ மந்த் இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா செப்டம்பர் பிறக்க போதில்லை. அப்போது மாத பிறப்பு அப்போ என்ன பண்ணணும், அந்த 1ஆம் தேதி நம்ம அந்த ஜெபம் அந்த பலி போடப்பட்டிருக்கு. அப்போ அந்த பலி நம்ம இடணும். அதே போல் முதற்கனி இந்த மாதிரியாக பலிகளை பண்டிகை நாட்களில் கூட அதிகமாக பலியை பற்றி போடப்படுது. பண்டிகை நாட்கள் நம்ம என்ன பண்ணுவோம், கிறிஸ்மஸ் டைம்லாம் வந்துட்டுனா என்ஜாய்மெண்ட்டுமே பண்ணுவோம், தவிர்த்து அதிகமாக ஜெபம் பண்ணுவோமான்னு தெரியாது. ஈஸ்டருக்கு கூட நம்ம ஈஸ்டர் குட் ஃப்ரைடே கூட நம்ம ப்ரிப்பேர் ஆகும் அந்த 40 days. ஆனால் அதே இது இதில் நம்ம கிறிஸ்மஸ் டைமில் அவ்வளோ ப்ரிப்பேர் ஆகாமா அப்படி கேட்டால் தெரியல. அதனால் பண்டிகை நாட்களில் கூட பலி செலுத்துவதையும் மறக்கக்கூடாது. ஈவன் உங்கள் ஃபேமிலியில் ஃபங்க்ஷன் டைம்ஸ் அந்த டைமில் கூட நம்ம ஜெபம் பண்ணுறதையோ அனுதினமும் நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும் அப்படிங்கிறது இதில் நம்ம பார்க்குறோம். நம்ம அநேக காரியங்கள்னால நம்ம எல்லாருமே டெய்லியும் மூச்சு விட மறக்கிறது இல்லை. அதே போல் தான் ஜெபமும் ஒரு எப்படின்னா மூச்சை விடுறதை நம்ம மறந்தால் நம்ம அவ்வளோ செத்த மாதிரி. அதே போல் தான் ஜெபத்தை கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாது. அனுதினமும் ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயம் உங்கள் ஆசிரியப்பா. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு அதிகாரத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.